ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடுனா எல்லாருக்குமே தெரியும். நெத்திலி மீன், பச்சை மீனை வந்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணி எடுக்கிறது தான் இது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இந்த மீனுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மண் சட்டி, அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி கருவாடு பண்ணுறதுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மீன் முங்குற அளவு, அந்த கருவாடு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்த தண்ணியில் நமக்கு வந்து எவ்வளோ கருவாடு தேவையோ அதை எடுத்து நம்ம இதில் போட்டுறணும். அப்படி தான் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது சூப்பராக அதில் இருக்க மண், அது அந்த அதோட குடல் இதெல்லாமே தனியாட்டு பிரிஞ்சு வரும். நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கைப்பிடி அளவு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவாடை வந்து அந்த சுடு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட வேண்டியதான். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கொஞ்சம் சூடு ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த மீன் வந்து நல்லா, இந்த கருவாடு இருக்குதுல்ல, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நான் இடையில வந்து இந்த கருவாடு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கும்போது, நம்ம படுக்கையில் போடும்போது இந்த கருவாடு எப்படி இருந்துன்னு பாருங்கள். இப்போ வந்து அதெல்லாமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஊறியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய தலை, வால், அப்புறமா இதுக்கு குடல் இருக்குதுல்ல, அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவாடை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு கரண்டியோ எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விடும்போது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது அதில் தெரியும், இதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ கருவாடை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து இதில் கருவாடை வந்து தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு, பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே அதில் போயிடும். இனி வந்து அந்த தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கருப்பு கலரில் குடல் இருக்குதுல்ல, அதையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, நம்ம வந்து கருவாடை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து திருப்பியும் ஒரு 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்களா, கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணுறதுக்காக, தொக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பெரிய சைஸ் பல்லாரி எடுத்துக்கோங்க. அதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாப்பர் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ இதோட லிங்க் இருக்காது, வேணால் கேளுங்க. நான் வந்து லிங்க் அதை ஷேர் பண்ணலாம். அப்புறமா நம்ம இப்போ பல்லாரியை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அந்த மீன் பண்ணுறதுக்காக இந்த மண்பானை எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் எந்த எண்ணெய் எடுப்பீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடில் வந்து உப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 பச்சை மிளகாயை வந்து நான் வந்து கட் பண்ணி 2ஆக கீறி போட்டிருக்கிறேன். ஸோ இதையுமே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்களவு நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வசங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் வந்து 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, அதனால் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா நீங்கள் ஒரு தக்காளியை எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதையுமே வந்து நல்லா இதை வந்து இந்த மாதிரி வசக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா ஆட் பண்ணணும். மசாலா வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல, வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 7 பல் போல் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து தான் நம்ம வசக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த நம்ம தேங்காய் எண்ணெயிலே தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல ஆயில், அதிலே தான் இதை வந்து நான் வந்து தொக்கு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கருவாடு, அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அதெல்லாம் கிளறி விடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பட்டும் படாமலும் அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த கருவாடு எல்லாமே பொடிஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டுலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடும். இப்போ அது சாஃப்டாக இருக்கும். லைட்டாக இது பண்ணாலும் அது வந்து பொடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கருவாடெல்லாம் மசாலா பட்டதும் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இந்த தண்ணி நான் ஆட் பண்ணவே இல்லை. இந்த கருவாடு போடும்போது அதிலேருந்து லைட்டாக அந்த தண்ணி தான் அதில் பட்டிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைனலாக வந்து நான் வந்து 2 கொத்து கருவேப்பிலை இலை ஆட் பண்ணியிருக்கேன். திளிர் கருவேப்பிலை இலையாட்டிருந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டான நெத்தலி மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.